பாட்டி இடிச்சு போட்டு போயிடணும் போல. அந்த சைடில் அந்த இது வேறு வச்சுருக்கேன், அந்த கண்ணை. 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ சும்மா ரோட்டில் போகிறதெல்லாம் பிடிச்சி அறுத்து வெட்டி தெரியும், எனக்கே தெரியல. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்னாச்சுன்னா, ஆக்சுவலாக மொதல் வீடியோ வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுத்திருப்பேன். அந்த வீடியோ வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டாவது வீடியோவில் வந்து ப்ளே ஆகும். ஸோ சாரி ஃபார் தட். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் லாஜிக் பார்க்காதீங்க. லாஜிக் பார்த்தீங்கன்னா மேஜிக் இருக்காது. ஸோ இது ஒரு ஃபன்னாக எடுத்திருப்போம். ஸோ அங்கேருந்து ஃபோன் அடிச்சுட்டு அந்த சைடு இண்டிகேட்டர் போட்டால் போக மாட்டேன். பாருங்கள், இண்டிகேட்டர் போட்டு இன்னும் எங்கள் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கிட்டான். யாரா நீங்கள் அடி. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கார் டேங்க்கும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ தான் 500 ரூபாய்க்கு போட்டோம் பெட்ரோலு. என்னடா பண்றான் அவன்? ரோடு சரியா போடல கைஸ், ரொம்ப மேடும் பள்ளமா இருக்குது. செகண்ட் கியர் தான் போட்டிருக்கேன். உருங்குது. ரைட், ஓகே. பாட்டி இடிச்சு போட்டு போயிடணும் போல. அந்த சைடில் அந்த இது வேறு வச்சுருக்கேன், அந்த கண்ணாடிக்கு அந்த மாட்டுறது, வெயில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதில் ஒன்றும் தெரியாது அவனுக்கு. பின்னாடியும் பார்க்க மாட்டானு போட்டு. அழுத்து கைஸ், அழுத்து கிஷோர். போட்டான்டா பிரேக். ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடிப்போம், எங்கே இருக்காங்கன்னு கேட்போம். நான் அவங்களே அடிக்கிறேன். அப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்க? ஃபோன் செக்ஷனில் இருக்கீங்களா? எங்கே ரிலையன்ஸில் இருக்கீங்க? அவ்வளோ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் மாப்பிள. ஓகே ஓகே ஓகே, மேலே ஃபோன் செக்ஷனில் இருக்கீங்க. ஓகே மாப்பிள, ஓகே மாப்பிள. இப்போ ரிலையன்ஸில் இருக்கீங்க. 3 பேர் ஒன்றா இருக்கீங்களோ? சரி 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 மாப்பிள, சரி மாப்பிள. இப்போ தான் பக்கத்தில் வந்துட்டோம் மாப்பிள. இந்த வந்துட்டேன். சரி மாப்பிள, சரி மாப்பிள. கைஸ் எல்லோரும் அங்கே இருக்காங்களாம். போயிட்டு கூப்பிட்டுட்டு அப்படி அப்புறம் அடுத்து பன்னிக்கறி சாப்பிட போக வேண்டியதான். கைஸ் ஆனால் செம ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவன்கிட்ட போய் கேட்போம். மச்சான் ஃப்ரெண்டு கார் தான். அவன் வந்து அவனை இறக்கி விட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக ஆனால் பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது வண்டி, செமையாக இருக்குது. ஆனாலும் அவன் மாப்பிள்ள இன்னும் 1 லட்ச ரூபாய்க்கு வண்டிக்கு வேலை இருக்குல்ல அப்படின்றான். எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு எனக்கும் தெரியல. சரி பார்ப்போம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6.5 hours later. ஆட்டோக்காரன் வேறு, நானே சைடில் ஏறி போயிட்டுருக்கேன். இண்டிகேட்டர் போட்டால் போகணும் ப்ரோ, போகாமல் இருக்கீங்களே கரெக்டாக்காரன். ஆடு குறுக்க வந்துடக்கூடாது ப்ரோ. கைஸ் இந்தமாதிரி ரோட்லலாம் கொஞ்சம் மெதுவாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் இப்போ டேரெக்டாக நம்ம ரிலையன்ஸ் மால் போயிட்டு அங்கே பசங்களை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்புறம் நம்ம பீஃப் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வர போகிறோம். 12 seconds later. ஓகே கைஸ், இப்போலாம் பேட்ரி பயங்கரமாக சார்ஜ் இறங்கிச்சு. இங்கே பாருங்கள், ரெட் கலர் லைட் எரியுது பாருங்கள்.
ஹீட்டு சரியான ஹீட் ஆகிடுச்சு கைஸ். அவரை இப்போ மாற்றிட்டேன். ஸோ பார்ப்போம். பேட்ரி தான் பயங்கர ஹீட் ஆகுது, மற்றபடி கேமரா ஒன்றும் ஹீட் ஆகலை. அவனுங்க வேறு அங்கே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ மறக்காமல் சீட் பெல்ட் மட்டும் போட்டுக்கோங்க கைஸ். சரி கைஸ், செகண்ட் கியரில் போகணும். ஃபஸ்ட் கியரில் சட்டுன்னு விட்டேன். எல்லாத்தையும் அங்கங்கே எடுத்து போட்டு போயிட்டாங்க கைஸ். நான் திருப்பி பின்னாடி போய் என்னடா பொட்டியை காணுன்னு பார்த்தா இப்போ டிக்கியில் கிடக்கும். கண்டென்ட்டே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் கைஸ். இதில் வச்சு எப்படி வீடியோ எடுத்து நான் எப்படி மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் ஏற்றுறது சொல்லுங்கள். கைஸ் இந்த வெஸ்பா ஸ்கூட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கூட்டியில் போனீங்கன்னா முதுகுலியே வராதாங்க கைஸ் சொல்கிறேன். அதனால் பார்த்து அப்படியே அடிச்சிருவோம். ஓவர்டேக்கு வேண்டாண்டா முட்டிக்கிட்டு தெரியணும் பஸ்ஸுக்காரன். ஸோ ரிலையன்ஸ் மாலுக்கு வந்தாச்சு. ரிவர்ஸ் தான் வரணுமா வேண்டாமா? அவங்கள போயிட்டாங்க கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம உள்ளே போகணுமா இல்லை அவனு வெளியே வருவாங்களான்னு சொல்லி கேட்போமா? ஒருத்தன் வாய்ஸ் மேல் அந்த மேல் நடங்க. கீழே போன டவர் வர கிடைக்காது. பின்னாடி எந்த வண்டி வரல. என்ன ரிங் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெளியே வந்துட்டீங்களாடா? பார்க் மேலே வந்துடவா? பயன்படுத்துறாங்க கைஸ். 4 மணி ஆகிடுத்து கைஸ். இந்த பாருங்க வந்துட்டாங்க பாருங்க. இல்லை வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வாங்க ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. சரி மாப்பிள்ள வந்து வாங்க வாங்க வாங்க. அப்புறம் கதை திறந்து விடுங்களேன். வந்தா யாரும் திறந்துடுவோம். இப்போ இல்ல இல்ல வந்து இறங்கி வந்து கதை திறந்து விடுங்க வெளியே. இல்லை 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 விடுங்களா. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், உட்காந்து காமெடி பண்ணுறீங்க. வீடியோ எடுக்கீங்களா மாப்பிள்ள? ஆமாம் சில்லு சில்லுன்னு இருக்கு மாப்பிள்ள. நல்லா இருந்துச்சு மாப்பிள்ள, நல்லா எடுத்தேன். சும்மாவா அரை மணி நேரம் உள்ள நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கும் மாப்பிள்ள. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கதை திறந்து இங்க வந்து பாத்துக்கமா ஊதிக்குள்ள. சரி மாப்பிள்ள வண்டி எடுக்கலாமா? எடுத்துடலாம் மாப்பிள்ள. இந்த பஸ்ல இதே மாப்பிள்ள லைட் போட்டு. இல்லை சரியான ஹீட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. கேமரா அந்த பேட்டரி அதுக்கு உள்ள வச்சிருவோம். இவனுக்கு இதை எடுத்து பின்னாடி தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. எங்கெங்க தேடி நடக்கும். அது உடைச்சிடாதல. உடையாதுல இது. எது உடையாது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். என்ன ப்ரோ? சரி இப்போ எங்கே போகிறோம்? அர்பன் தா பாபா. எங்கே போகிறோம் மாப்பிள்ள? டக்குன்னு சொல்லுங்களேன். இங்கே போடா. இதான ரோடு. என் வீட்டுக்கு போகலாம். உன் வீட்டுக்கா? என்னாச்சு மாப்பிள்ள? அப்புறம் எங்கே போகணும் மாப்பிள்ள? உன் வீட்டுக்கு போய் இந்த ஓவன் மட்டும் எடுத்து போயிடும். எது ரைட் எடுத்து தரேன். ரைட். உனக்கு தான் பெண் கவலைப்படாத. ரைட் மாப்பிள்ள. சீக்கிரம் ரொம்ப கஷ்டமா குக்கரில் போட்டா வைக்க எங்கள் அம்மா எங்கே போயிட்டு இருக்காங்க. ஓவனால ஓவன்னா ஆயில் இதாகுது. என்ன வெண்ணிச்சு ஆயில் குக்கரில் ஆயில் தேவைப்படாது. இருந்தாலும் அது வந்து கேஸ் கேஸ் என்ன எங்கள் அம்மா தாடி மனுஷனால நீலாம் எல்லாம் இவ்வளோ கைஸ். இப்போ நம்ம பன்னிக்கறி சாப்பிட போகிறோம். பண்ணிக்கிறியா? அப்படியே மாப்பிள்ள வீடு மாற்றி போட்டுறோம். அவ்வளோதான். இதுலேருந்து அதில் மாற்றிடும், அதுலேருந்து இதில் மாற்றிடும். நீ அப்படி வரியா? பன்னிக்கிரி சாப்பிட போவோம். ஆமாம் மாப்பிள்ள பன்னிக்கறி சாப்பிட போவோம். பன்னிக்கிரி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. அது ரொம்ப ஆசையாக சாப்பிட்டு உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். ஹாய் கைஸ், இப்போ நம்ம பன்னிக்கறி சாப்பிட வந்துருக்கோம். போஸ்ட் எடுக்காங்க. ஏன் பயம் வந்துருவாங்களோ? எப்படி இருக்கு மாப்பிள்ள? சூப்பராக இருக்கு மாப்பிள்ள. பயங்கரமாக இருக்குது. இல்லை ஏன்னா இன்னொரு பிரியாணி அடிச்சிடும். ஜிஆர்டியில் போய் சாப்பிடலாம்னு இருந்தோம். ஜிஆர்டி குப்பையில் போடுது.
மூணு அப்பவே அந்த இருந்து எடுத்துட்டான். கறிலாம் வேண்டாமாப்ல, சாப்பிடு. கறி நீ சாப்பிடுமாப்ல, சோறு மட்டும் எனக்கு கொடு, வயிறு பசிக்கு. எவ்வளோ? சாப்பாடு 100 ரூபா, ஆ கறியோட சேர்த்து இவர் 2 கறி எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. ஆ கொடுங்க ஆகும். 150 ரூபா இருக்குமா? 150 ரூபாய்க்கு சரியான ஒர்த்து. ஃபஸ்ட்டு தானே இருக்கேன். நீங்கள் யூடியூபர்பா, உங்களுக்கு லொக்கேஷன் தெரியும். சாப்பிடுங்க. இந்த பாலம், இந்த ரோடு, ராம்தேடு ரோட்டில் பன்னிக்கறி கடை. எங்களுக்கு வேறு எங்கும் கடைகள் கிடையாது. இந்த அண்ணன் தான் ஓனரு, அன்பானவர். சோறு கம்மியாக இருக்குன்னு கறியை நிறைய வச்சு கொடுத்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் இவனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஓட்டும் போது சீட் பெல்ட் ஒட்டா போடாம ஓட்டிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம அது எங்க வந்துருக்கோம்? பன்னி கருப்பு பண்ணி, கருங்கருன்னு இருந்தாலும் கருப்பணியாக இருக்கும். ஒயிட் பண்ணி நல்லா இருக்காது, இல்லை கருப்பணி நல்லா இருக்காது. கருப்பண்ணி சும்மா ரோட்ல போறதெல்லாம் பிடிச்சி அறுத்து வெட்டி வேலை இப்போ நாளைக்கு வேட்டி போயிருது. அந்த அந்த பண்ணியை போய் தின்றுக்கோம் போல. வெள்ளை பண்ணி ருசியா இருக்கும்ல சாக்கடை. வாசம். எல்லாம் மாப்பிளை. இது வந்து அதோட தோலை ஃபில்டர் பண்ணி நல்லது மட்டும் சும்மா பண்ணி கறி அதுக்குள்ள போடுவாங்க, ஃபில்டர் பண்ணி வந்துடும் வெளியே. அது உப்பு மிளகெல்லாம் போட்டால் கொஞ்சம் ஜம்மனு. அவ்வளவுதான். உப்பு போடவே வேணாம் மாப்பிள. போட பண்ணிக்கிற உப்பு போடக்கூடாது. ஆமா. நம்ம A few moments later. மயில் கறி கிடைக்குமா? மாப்பிள யூடியூப் பவர் யூஸ் பண்ணி எனக்கு இது என்ன வேணும்? மான் பிரியாணி செஞ்சு கூட. மான் பிரியாணி அவ்வளவுதான். என்ன தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சிருவாங்க. இல்லை கேவலமா திருப்பல. இவனு தான் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டுனா, பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாடு. வெண்ணி சொன்னா இல்லை பஸ் ஸ்டாண்ட் சொன்னல. என்னல கார் வீட்டுக்கு போகும்போது கிடக்கு. இப்ப என்னாச்சு மாப்பிள்ள? நித்தின் என்னன்னா பேசுனீங்களா இல்லையா? நித்தினும் மறந்தாச்சு. நித்தினும் மறந்தாச்சா? ஆமா, இப்ப ஸ்ட்ரைட்டா போனோம். ஸ்ட்ரைட்டாவே தாப்பை கவட்டல விட்டு உங்களுக்கு இங்க தான் திருப்ப வந்து நீங்க. இல்ல ஆமா. இப்போ எங்க இருந்து வீட்டு வந்து எங்க வர போறோம் மாப்பிள்ள சொல்லுங்க. இல்ல இங்க இருந்து எடுத்தேன், திருப்பி இந்த அங்க ராம் சினிமாஸை சுத்தி அப்படி இப்படி வந்துட்டேன். நீ படத்துக்கு போயிருமா மாப்பிள்ள? நைட்டு படத்துக்கு சாப்பிட்டு படத்துக்கு சரி சரி மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள அவ்வளவுதானே, ஒண்ணும் பிரச்சனை போயிரும். இவன் தான் நான் சொல்லி கொடுத்தானே. சும்மா என்ன சொல்ல, சரி மாப்பிள்ள சரி மாப்பிள்ள அப்படி போல. ஒரு புள்ள பயமா இருக்கு. சைடுல போறல கேமரா திருப்பாத கிளம்பிட்டியா? 4 மணிக்கு கூப்பிட்டோம் போனோம்னா நம்மளே போய் கூப்பிட்டு வந்துருக்கலாம் போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். கேக்கல கேக்கல நான் வரலையா? நீ என்னாச்சு? நிப்பாட்டணுமா சைட்ல? வெயில் அடிக்கா? நீ வர்றதுக்கு கிளிப்பு 4 மணிக்கு கிளம்பி படத்துக்கு போகும். சரி மாப்பிள்ள நைட் படத்துக்கு போகணும்னா சட்டல எலி 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 கால் பண்ணுவேன். இல்ல நீங்க வந்துட்டு கூப்பிட நான் வந்துடுறேன். ஆமா. அன்னைக்கு மாதிரி வந்து கொஞ்ச நேரம் நல்லா இருப்பீங்க. சட்டல வெளியே தூக்கி போட்டீங்களா? இல்ல மாப்பிள்ள பாத்துக்கோ சீக்கிரம். என்கிட்ட இருக்கு நல்ல சட்டையில அது ஒரு சட்டை. எவனாட்டி ஒரே கலர்ல ஜாக்கெட் போடுவானா? எப்ப இருக்கிறதா என்ன போட முடியும்? என்ன மாப்பிள்ள டி ஷர்ட்டா? என்ன டி ஷர்ட்? இந்த போட்டுக்கு பேர் டி ஷர்ட் தானே? ஆமா டி ஷர்ட். அதான் சொல்லுதேன். டி ஷர்ட் இருந்தா மாட்டதுக்கு இப்படி பிடிச்சிருந்தானா குச்சியை வெளியே விட்டு லாக் பண்ணிட்டேன். கடைசியா உன் பொருட்கள்லாம் பாத்துக்கிறேன். அடுத்த தடவை சீலை இட்டு வந்துரு. சீலேவா?
என்னதுன்னு கிடையாது, அமைதியாக கடங்கடை. வண்டி ஓட்டு விடுதீங்களா சாவடிக்குங்க. லாக் பண்ணாமல் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ஜரம் ஓடுமாப்ல. மதிச்சு கொடுத்தா விசிட்டிங் கார்டு இருக்கு. இன்னொன்று பத்திரமா விசிட்டிங் கார்டு. அவர் பெரிய ஆண்டர்பிரனர், ஐடி என்னன்னு சொல்லு பாப்பா. என்னது ஒரு டெவலப்பர், வெப்சைட் டெவலப்பர்னா என்ன எவனுக்குள்ள தெரியும்? எனக்கே தெரியல. எவ்வளோக்குள்ள தெரியும்? எனக்கே தெரியல. உனக்கு தெரியாது மாப்பிள்ள, நீ படிச்ச அவ்வளோதான். இது விசிட்டிங் கார்டு இருக்குங்க. விசிட்டிங் கார்டா வந்து இது கம்பெனி வச்சிருக்காம்ல. இப்போ வந்து வெப்சைட்ல வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க. உன்னைய மாதிரி பெரிய ஆள் கிடையாது, சின்ன கம்பெனி தான். ஒரு 2-3 பேர் வச்சிருக்கான். 2-3 பேர் வேலை வச்சிருக்கானால சம்பளம் கொடுக்கணும். பரவாயில்ல. பரவாயில்ல, வீட்டில் அவங்களுக்கு பெருமையா இருப்பாவோட. 2-3 பேருக்கு இந்த வயசு ப்ராஜெக்ட் முடிச்சா 10,000 ரூபா அந்த மாதிரி. ஓ, அது இதான் மாப்ள, தார் தாம்ல. பஜாஜ் கார்னு போட்டிருக்கான், இவன் கார் கார் மாப்ள. சேலம் ஆர்ஆர் பிரியாணி மாப்பிளை சாப்பிட்டாங்க. சாப்பிடும் மாப்ள. சாப்பிட்டதே கிடையாது. ஒரு அவன் அப்படித்தான் சொல்லுவான். என்னால வாங்கி டேஸ்ட் நாளை எது கொடுத்தாலும் பிரியாணில எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அப்படியா? அது அப்படி சொல்ல அப்படி சொல்ல மாப்ள, நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா சாப்பிடுவேன். சாப்பிட நாளைக்கு நல்லா இல்ல. சரி, நாளைக்கு பிரியாணி செய்யுமா? நீயும் சீனு தான் செய்யணும். செஞ்சிடறதா கீழ் வீட்டில் செஞ்சிடும். ஒரு 7 மணிக்கு மேலே செய்வோமா? நான் வந்துடுறேன். வந்து ஆமாம், நைட் வாய்ப்பு இல்லையோ? வந்துடும். நைட்டு வீட்டில் ஆள் இருப்பாங்க மாப்பிள்ள. ஃப்ரீயாக இருக்கிறது தான் மத்தியானம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கிச்சன் உடைக்க போட்டால் கொண்டு வந்துருக்காரு. ஆமாம் ஆமாம். கேட்டா சிரிச்சிட்டோம். நீ தானம்மா காலைல சமைச்ச. சே அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியா? ஆமா, நீ முழு தேங்காய் போடுவ உள்ள. தேங்காய் முழு போட்டு உடச்சிக்கிட்டு தேங்காய் முழுசா போட்டுருவாங்க. சாப்பிடணும், கறி சாப்பிடலாம். கழிச்சு இல்லை, எல்லாம் வயிற்றுக்குள்ள தானே போகுது. என்ன மாப்பிள? கரெக்டாக தானே. மனுஷனா இருந்தா அப்படி சாப்பிட மாட்டேன். இப்போ எங்கே போகணும்? சீனு வீட்டுக்கு தானா? இல்ல மாப்பிள்ள, ஜரம் எடுக்கும். ஜரம் வீடா? சும்மா ஜரம் இல்ல மாப்பிள்ள. வீடியோ நீ அப்படிதான் எடுத்துட்டு இருக்க. போன சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, ஆயமுறா. ஒரு மாதிரி நான் சொன்னேன். அப்படியா? Few minutes later. ஸ்பார்க் ஓனர் போறான்னு கவலைப்படாத. இன்னைக்கு நான் தான் உன் புது ஓனர். ஹாய் சொல்லு கிஷோர் அண்ணனுக்கு. இங்க வா, ஹாய் சொல்லு கிஷோர் அண்ணனுக்கு. இங்க சிட் சிட் சிட். கிஷோர் அண்ணன் மூஞ்சி மாறுது. என்ன கிஷோர் செய்றீங்க? செருப்பு கழுவுறீங்களா? செருப்புகள் வரும். எதுக்கு? நாய் வாய் வச்சுட்டா? எங்கெல்லாம் வாய் வச்சிருக்கு? எல்லா இடத்தையும் கழுவிரு. இங்க உள்ள வா. மாப்பிள 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 ஏய், இங்க ஒருத்தர் இருந்தானே, அவனை எங்க? ஸ்பார்க் தேடு, சர்ச் சீனு. மாப்பிள சாரி, காப்பாத்து மாப்பிள. வா. கண்டுக்காதல, அது நாயை கண்டுக்காத. அது கண்டிப்பா பல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் தூக்கி ஆல் போடுங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல பார்க்குறேன்.